ஹாய்ங்க. இன்றைக்கி வந்துட்டு தலைக்கறி வறுவல் எப்படி செய்யலான்னு பார்த்துடலாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரி செய்யுங்க. இந்த மசாலா வந்துட்டுங்க நம்ம சௌமிஸ் கிச்சனில் இருக்குதுங்க. வறுவல் மசாலாங்க. தலைக்கறிக்கு வந்துட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மட்டன் வறுவலுக்கு எல்லாமே தேவைப்பட்டுச்சுன்னா வாங்கிக்கிங்க. குக்கரில் ஆயில் விட்டு ஆயில் ஹீட் ஆனோடனே 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம், 4 பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. தலைக்கறி வெட்டிட்டு வந்துட்டு அதில் இருக்கிற நொறுக்கெல்லாம் எடுத்துடணுங்க. சுத்தமாக நல்லா நொறுக்கெல்லாம் எடுத்துட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கலாம். இஞ்சி, பூண்டு, பட்டை, கிராம்பு, சோம்பு இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு. பச்சை வாசனை போனதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டு ஒரு தக்காளியை பொடியாக கட் பண்ணி அதோட சேர்த்துருங்க. சேர்த்துட்டோம் அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு வதக்கி விட்டுட்டு நம்ம தலைக்கறியை சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறோமில்லங்க, அதை இதோட சேர்த்துடலாம். மூளையை இது கூட போடக்கூடாதுங்க, ஏன்னா கரைஞ்சிரும். கறி எல்லாமே போட்டுட்டு நல்லா பெரட்டி விடுங்க. அந்த பட்டை, கிராம்பு, இஞ்சி, பூண்டு பேஸ்ட்லேயே நல்லா வதங்கி வரட்டும் ஒரு 5 நிமிஷம். இஞ்சி, பூண்டு, உப்பு இதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால ஒரு 5 நிமிஷம் இந்த தலையை வேக வச்சோம்னா அந்த தண்ணி பிரிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம சௌமிஸ் கிச்சனோட மட்டன் மசாலா 2 ஸ்பூனு, மல்லித்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து பெரட்டி விடுங்க. மசாலா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. போட்ட உடனேயுமே பார்த்திங்களா நல்லா ஃப்ளேவராக இருக்குது. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்குறேங்க. தலை நல்லா வேகணும். அதனால் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி விட்டுங்க. உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். 5லேருந்து 6 விசில் விட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், அட்டகாசமாக தலைக்கறி வறுவல் ரெடி ஆயிருச்சுங்க. பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல் தோணுது. அவ்வளோ யம்மியாக இருக்குங்க இந்த மசாலா. 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சமாக மல்லித்தலை தூவி இறக்கிடலாம். ஒயிட் ரைஸோடு வச்சு சாப்பிட்றேன்னா இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க. நீங்கள் வெரைட்டி ரைஸ் கூட வச்சு சாப்பிட்ணுன்னா இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணி எடுத்துக்குங்க. இந்த மாதிரி தலைக்கறி செஞ்சிங்கன்னா சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. எனக்கு ரொம்பவுமே பிடிக்குங்க தலைக்கறி வறுவல்னால். நான் எப்போவுமே தலைக்கறி வறுவல் இந்த மாதிரி தான் செய்வேங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. சப்போர்ட் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். டெய்லி வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்மக்கிட்ட மசாலா, நெய் எல்லாமே சேல்ஸ் பண்ணுறோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா வாங்கிக்கிங்க.